ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலை தரிசனத்தை முடிச்சுட்டு நாங்கள் தஞ்சாவூர் கிளம்பிட்டோம். இப்போ திருச்சியிலேருந்து கிளம்ப மணி 4 ஆயிடுச்சுங்க. இந்த ட்ரிப் எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷலான ட்ரிப்பு தாங்க இது. நான் தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்க நீடாமங்கலத்தில் தான் படித்தேன். அப்போ இருக்கும்போது அடிக்கடி நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வீக்கெண்டுக்கு கோயிலுக்கு வருவோம். தனியாகவும் வந்திருக்கேன். இந்த கோயில் எனக்கு பல நிலைகள் இருக்குங்க. இப்போது மறுபடியும் 22 வருஷத்துக்கு அப்புறம் நான் என்னோடய ஃபேமிலியோடு வர்றது கொஞ்சம் ஸ்பெஷல் தாங்க. இப்போது மணி 5 ஆகுதுங்க. கிட்டத்தட்ட தஞ்சாவூர்கிட்ட வந்துட்ருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்கலாங்க, ரோட்டு மேலேருந்து அந்த கோபுரம் தெரியுது பாருங்கள், அதுதான் தஞ்சாவூர் பெரிய கோயில். பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியுங்க, நல்லா பெரிய கோபுரம் க்ளீனாக தெரியுது பாருங்கள். கோயில்கிட்ட வந்ததுக்கப்புறம் கார் பார்க்கிங் வந்து கோயிலோட ஆப்போசிட் சைடில் இருக்குது. அங்கே நான் போய் கார் போட்டு வந்தேன். கோயிலில் நல்ல கூட்டங்க. இந்த கோயிலை கட்டினது ராஜராஜன் சோழனுங்க. இது 10வது செஞ்சுரியில் கட்டியிருக்காரு. பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த கோயில் கட்டுறதுக்கு 7லேருந்து 10 வருஷம் ஆச்சுன்னு கல்வெட்டு சொல்லுதுங்க. இங்கே இருக்க சிவலிங்கம் வந்து ஒரே கல்லில் செதுக்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது கிட்ட போய் பார்க்குறதுக்கு. நாங்கள் போனது ஒரு ஈவினிங் டைமுங்கிறனால அதோட என்விரான்மெண்ட் ரொம்ப நல்லாவே இருந்ததுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து நந்திங்க. இந்த நந்தி பாருங்கள் எவ்வளோ ஒரே கல்லில் எப்படி பிரம்மாண்டமாக செதுக்கியிருக்காங்கன்னு பாருங்கள். நிறைய ஃபாரினர்ஸ் வந்து ரொம்ப வியப்பாக பார்த்துட்டு இருந்தாங்க இந்த நந்தியும் கோயிலையும். நான் எனக்கு தெரிஞ்ச வரையும் ஒரு வீடியோ எடுத்திருக்கேங்க. அது எப்படி இருக்குன்னு தெரில, அவுட்புட் பார்த்தா தான் தெரியும். ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச வரையும் வீடியோ எடுத்திருக்கேன். இப்போ இது பார்க்குறீங்களா, இதுதான் நந்தியோட முன்பகுதி. நல்லா பிரம்மாண்டமாக ஒரே கல்லை செஞ்சுருக்காங்க பாருங்கள். நந்திக்கு அப்படியே ஒரு கும்பிட்டை போட்டுட்டு அப்படியே கொடிமரத்தையும் கும்பிட்டு நம்ம சிவனை பார்க்க போயிடலாம் வாங்க. இப்போ தான் நானும் என் பசங்களோட உள்ளே போகிறோம். நேராக தெரியறது சிவன் தாங்க தெரிகிறாரு. அந்த சிவன் கிட்ட போய் பார்க்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த தடவை ரொம்ப கிட்டவே கொண்டு போய் காமிச்சாங்க எங்களை. ஒரே கல்லில் அவ்வளோ பெரிய சிவன் வடித்து வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. நான் மேக்ஸிமம் ஜூம் பண்ணி காட்டுறேன், ஆனால் வந்து உள்ளே ஃபோன் அலோடு இல்லைன்ட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். பார்க்குறவங்க சிவனை நல்லா கும்பிட்டுக்கலாம். சாமியை கும்பிட்டு வெளிவாசல் வழியாக நாங்கள் எல்லாம் இறங்கிட்டோம். தஞ்சை பெரிய கோயிலில் குரு பகவான் சிவனை பார்த்துட்டு வெளியே வந்துட்டாங்க. அங்கே தஞ்சை கோயிலில் வந்து அங்கே மற்ற சாமிகளுக்கும் சின்ன சின்ன சன்னதி நிறைய வச்சுருக்காங்க. அதை வேணும்னா போய் ஒவ்வொரு சன்னதியாக போயிட்டு நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். நாங்கள் சாமி பார்த்துட்டு வந்த டைமு மணி 6 ஆச்சுங்க. அந்த டைமில் இந்த லைட்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த ஃபோக்கஸ் லைட்ஸ்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்கள் எப்படி தங்க மாரி ஜொலிக்குது பாருங்கள் இந்த கோபுரம். அதெல்லாம் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக பசங்களோட அப்படியே அந்த புல்வெளியில் அப்படியே படுத்தாச்சுங்க. அங்கே ஒரு 1/4 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அடுத்து ஊரை பக்கம் கிளம்பி வந்தாச்சு. ஒரு 360 டிகிரி வியூவில் இந்த கோயிலை ஃபுல்லாக சுற்றி எடுத்து வச்சுருக்காங்க. பார்க்குறவங்க ஃபுல்லாக பார்த்துங்க. இதோட இந்த வீடியோ முடியுது ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.